வெல்கம் டு கிறிஸ்டினா கிரியேஷன்ஸ். குக்கிங் வித் கிறிஸ்டினால இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிம்பிள் சாண்ட்விச். இது ரொம்ப பேசிக்காக சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு நான் வந்து வீட் பிரெட் எடுத்திருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு பீனட் பட்டர் இஷ்டம் இருந்துச்சுன்னா பிடிக்கும்னா நீங்கள் அது லைட்டாக போட்டுக்கலாம். இல்லைனா வந்து பட்டரே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 2 சாண்ட்விச் செய்கிறேன். அதுக்கு 4 பிரெட் எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 பிரெட்டில் பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 2 ஸ்லைஸ்டு ஆனியனும் 2 ஸ்லைஸ்டு டொமேட்டோவும் ஒரு பிரெட்டில் வைக்கிறேன். இந்த மாதிரி 2 பிரெட்லேயும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நான் வந்து இது மேலே சீஸ் வந்து ஆட் பண்ணணும். அந்த சீஸ் அண்ட் பட்டர் நான் யூஸ் பண்ணுற சீஸ் அண்ட் பட்டர் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் வந்து வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோட எண்டில் வந்து என்ன சீஸ், எதுக்காக அந்த சீஸ் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன், பட்டர் நான் எதுக்காக அது ப்ரிஃபர் பண்ணுறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ஆனியன் அண்ட் டொமேட்டோ அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நான் எடுத்துருக்கிற சீஸ் வந்து மேலே ஃபுல்லாக போட்டிருக்கேன். இதுக்கப்புறமா நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து போடணும். சில்லி ஃப்ளேக்ஸ் நான் முன்னாடியே வீட்டில் எப்போவுமே ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாவை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை வந்து மிக்சியில் ஆட் பண்ணி பல்ஸ் மோடில் வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சும்மா அப்பப்போ பண்ணணும்னு கிடையாது, நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் செஞ்சு. ஸோ அது மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். காரம் பிடிக்காதவங்க இது வந்து பண்ண வேண்டாம். பட் காரம் ஓரளவு நான் சாப்பிடுவேன், காரம் இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டவ்வில் வந்து நான் சூடாக வச்சுருக்கேன். ஸோ கல் சூடான உடனே அதில் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு நான் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சாண்ட்விச் மாதிரி, ஸோ அதை வந்து அந்த பிரெட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து பேன் மேலே வச்சு சுற்றி பட்டர் அப்ளை பண்ணி மேலேயும் கொஞ்சம் பட்டர் வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு சைடு வெந்தோடனே திருப்பி போட்டுக்கோங்க. நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். பிகாஸ் கல் சூடாக இருக்கும் போது ப்ரெட்டில் பட்டர் போட்டு பண்ணுறதுனால ரொம்ப ஒரு மாதிரி கரிகிற மாதிரி ஆகிடும். நான் இப்போ வச்சுருக்கிறதுமே கரெக்டான ஸ்டேஜ். இப்படி கூட இல்லைன்னா உள்ளே இருக்கிற சீஸ்லாம் மெல்ட் ஆகாது. ஸோ அதனால் நான் இப்போ என் வீடியோவில் தெரியுது பார்த்திங்களா, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எம்மியான சிம்பிள் சாண்ட்விச் ரெடி ஆகிடும். ஆனியன் அண்ட் டொமேட்டோ மட்டும் இருக்கும், சீஸ் போட்டிருக்கோம். ஸோ எம்மி சாண்ட்விச் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு நான் என்ன பட்டர் அண்ட் சீஸ் வந்து யூஸ் பண்ணேன்னு சொல்லி சொல்கிறேன். சீஸுக்கு வந்து பிரிட்டானியாவோட க்யூப் சீஸ் எடுத்திருக்கேன். பட்டருக்கு வந்து மில்கி மிஸ் பிராண்டோட பாஸ்ட்ரேட்டட் டேபிள் பட்டர் வந்து எடுத்திருக்கேன். அப்படின்னா சால்டட் பட்டர். அது நீங்கள் இந்த மாதிரி சின்ன குட்டி மினி ஏச்சரில் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி நிறைய நாள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 2 சாண்ட்விச்காக நீங்கள் வந்துட்டு ஹியூஜ் பட்டர் வந்து வாங்கணும்னு கிடையாது. இந்த மாதிரி சிப்லெட் மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 78 ருப்பீஸ். நீங்கள் வந்து இதே ப்ரைஸுக்கு வந்து உங்களுக்கு ஹியூஜாக கிடைக்கும். நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதை வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சிப்லெட் ஆர் 2 சிப்லெட்ஸ் வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி பட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது. எனக்கு எஸ்பெஷலி கண்டிப்பாக ட்ரை பண்ண பாருங்கள், உங்களுக்கும் அது வந்து கம்ஃபர்ட் ஆகிடும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. சாண்ட்விச்சுக்கெலாம் பண்ணும்போது இந்த மாதிரி பட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். சீஸ்க்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி க்யூப் சீஸ் தான் எடுக்கிறேன். நிறைய பேர் ஸ்லைஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்லைஸ் யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் அதோட ரேட் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆச்சு. இப்போ நான் க்யூபாக இருந்ததுன்னா ஒரு க்யூப் நான் 2 சாண்ட்விச்சுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். ஆனால் ஸ்லைஸாக இருந்தால் ஒரே ஒரு ஸ்லைஸ் தான் யூஸ் பண்ண முடியும். 5 ஸ்லைஸோட ப்ரைஸே வந்துட்டு உங்களுக்கு 120 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். இது வந்து 10 க்யூப்ஸ், லிட்ரலி நீங்கள் 20 சாண்ட்விச் வந்து இந்த 10 க்யூப்ஸ்லுமே பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த க்யூப் மாதிரி இருக்கே, இதை நான் எப்படி போடுறதுனா நல்லா இதை வந்து துருவிக்கோங்க. நல்லா இது வந்து இந்த மாதிரி நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன்ல வீடியோவில், அந்த மாதிரி நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. இது நான் ஒரு சீஸ் தான் 2 சாண்ட்விச்சுக்குமே யூஸ் பண்ணேன். இந்த சிம்பிள் சாண்ட்விச் ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.